தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ்குமார், தலைமை செயலர் சரத் சௌகான், காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டாக்டர் அஜித்குமார் சிங்லா, அரசு செயலர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மும்மத பிரார்த்தனை நிகழ்ச்சியும், பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. புதுச்சேரி கதர் மற்றும் கிராம தொழில் வாரிய ஊழியர்களின் நூற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் இந்திய தேசத்தின் மாபெரும் தலைவர் மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் விழா மற்றும் கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் நினைவு நாள் நிகழ்ச்சி அய்யனார் நகர் இயக்கம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தலைவர்களின் திருவுருவப் படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து இயக்க நிர்வாகிகள், பிரமுகர்கள், பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் அன்னாரின் திருவுருவப் படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். பின்னர் இயக்க தலைவர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு ராஜ திரையரங்கம் அருகில் உள்ள கர்மவீரர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர், இளைஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காந்தி புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ். போட்டோ மறைக்காம போடுங்க. போட்டோ மறைக்காம போடுங்க. சரி. எம்மனோட போறாரு படி இவங்களாம் முடிஞ்ச வரை தான் பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி காமராஜர் சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அந்த பக்கம்
நவராத்திரி விழாக்களில் சிறப்பான ஒன்றாக கருதப்படும் ஆயுத பூஜை விழா நாடு முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த ஆண்டு புதுச்சேரியில் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பழங்கள், காய்கறிகள் மற்றும் பூக்களின் விலைகள் ஓரளவு குறைந்து காணப்பட்டதால் இவற்றின் விற்பனை சூடு பிடித்து காணப்பட்டது. இந்த ஆண்டு மழையின் தாக்கம் குறைந்து காணப்பட்டதால் பொதுமக்கள் அதிக அளவில் விழாக்கால பொருட்களை வாங்கி சென்றனர். இந்த நிலையில் பொதுமக்களின் மனம் கவர்ந்த தீபம் டிவி சார்பில் ஆயுத பூஜையை முன்னிட்டு அலுவலகம் முழுவதும் வண்ண தோரணங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஆயுத பூஜை விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி சிறப்பு வழிபாடுகள் மற்றும் தூபதீபாராதனை செய்தார். பின்னர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசு பொருட்களை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை தீபம் மற்றும் நேயம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் கந்தன் நாராயணசாமி மற்றும் பணியாளர்கள் செய்திருந்தனர். ஓகேண்ணா. புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளராக திமுக தலைமை கழகம் ஜெகத் ரட்சகனை பொறுப்பாளராக அறிவித்துள்ளதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் தலைமையில் புதுச்சேரி மாநில திமுக நிர்வாகிகள் ஆள் உயர மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அவுகா செந்தில்குமார், காந்தி, தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் செந்தில்குமார், ரவீந்திரன், இளம்பருதி, தொகுதி செயலாளர் திராவிடமணி, திமுக நிர்வாகி ராமலிங்கம், திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் சந்துரு, திமுக நிர்வாகிகள் இளங்கோ, பாரதிதாசன், ஜோதி, சந்தோஷ்குமார், காத்தவராயன், ஸ்டாலின், ராஜி, கமல் பாலா, சாந்தி, சபரிநாதன், தட்சிணாமூர்த்தி, சந்துரு, ரவிச்சந்திரன், முத்து, சோலையப்பன், பாபு, வழக்கறிஞர் கார்த்திகேயன், ஆறுமுகம், சங்கர் தயாள், தயாளன் உள்ளிட்ட திமுக கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மோத்திலால் நகர் விரிவாக்கம் பகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 18,42,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜான்குமார் நகர், ஏகேடி நகர், சீனிவாசா நகர், ராஜா விஜயம் அவென்யூ பகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 30,38,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளையும் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட டாக்டர்ஸ் அவென்யூ, ராஜா விஜயம் அவென்யூ மற்றும் வெல்கம் அவென்யூ ஆகிய பகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 40,52,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து வைத்தார். இதில் இளநிலை பொறியாளர் சிவகுமார் மற்றும் நகரவாசிகள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாகப்பட்டினம் விழுப்புரம் 4 வழி சாலையில் பள்ளிக்கு எதிரே தொடங்கிய பேரணியை நாட்டு நலப்பணி திட்ட மாவட்ட தொடர்பு அலுவலர் ராஜசேகரன் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் சேவியர் சந்திரகுமார் முன்னிலை வகிக்க நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் சுபாஷ் சுந்தர் வரவேற்றார்.
பேரணியில் கண்டமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் கலந்து கொண்டனர். பள்ளி மாணவ மாணவிகள் கைகளில் போதை ஒழிப்பு தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கண்டமங்கலத்தின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று போதை ஒழிப்பு கோஷங்களை எழுப்பினர். பின்னர் கண்டமங்கலம் ரயில்வே மேம்பாலம் சுரங்கப்பாதை வழியாக மீண்டும் பள்ளியை வந்தடைந்தனர். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் கணேசன், ஞானவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேரணிக்கான ஏற்பாடுகளை அலுவலர் சுபாஷ் சுந்தர் செய்திருந்தார். நிகழ்ச்சியின் நிறைவாக உதவி திட்ட அலுவலர் மேக்தலின் ஜாய் கிறிஸ்டி நன்றி கூறினார். புதுச்சேரியில் பல்வேறு கோவில்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் நவராத்திரி பூஜை நடைபெற்று வருகிறது. அதேபோல் தவளக்குப்பம் முத்தாலம்மன் கோவிலிலும் நவராத்திரி பூஜை நடைபெற்று வருகிறது. தினசரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதேபோல் முத்தாலம்மன் கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி 9ஆம் நாள் பூஜையில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் மற்றும் உபயதாரர்கள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மேலும் முத்தாலம்மன் கோவில் அறங்காவலர் குழுவினர் சிவக்குமார், நடராஜன், ஊர் முக்கிய பிரமுகர்கள் சொக்கலிங்கம், பாண்டியராஜன், சீனு, அன்பு, சரவணன், நடராஜன், சங்கரன், முகுந்தன், சுகுமாரன், பூரணாங்குப்பம் திருப்பணி குழு தலைவர் முருகேசன், உறுப்பினர்கள் ராஜகுரு, புகழேந்தி, பாலச்சந்தர் ஆகியோருக்கும் 9ஆம் நாள் உபயதாரர் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. இந்த 9ஆம் நாள் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை குரு ராம சர்மா மற்றும் பத்மநாபன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் உழவர்கரை தொகுதியில் உள்ள அனைத்து ஆட்டோ மற்றும் லோட் கேரியர் ஸ்டாண்டுகளுக்கு ஆயுத பூஜையை முன்னிட்டு தனது சொந்த செலவில் பரிசு பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சியானது உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அருமாத்துபுரம் மாரியம்மன் கோவில் ஆட்டோ ஸ்டாண்ட், பத்மாவதி மருத்துவமனை ஆட்டோ ஸ்டாண்ட், சிருஷ்டி மருத்துவமனை, மூலக்குளம், உழவர்கரை, ரெட்டியார்பாளையம், கம்பன் நகர், ஜவஹர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சரவணன் ஏற்பாட்டில் ஆயுத பூஜையை முன்னிட்டு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அன்பு, வேலாயுதம், வேணுகோபால், செந்தில், கந்தன், சபரி, சின்னத்தம்பி, பிரவீன், நடராஜ், முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் மங்களம் கிளை சார்பில் மங்களம் தொகுதி மருத்துவமனை, அரியூர் பள்ளி, வடிவாய்க்கால் நீர், தேங்கி கிடந்த குப்பைகள் என பல்வேறு தூய்மை பணிகள் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஆலோசனைப்படி தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. மேலும் வருகின்ற நாட்களில் மங்களம் தொகுதி முழுவதும் ஜோஸ் சார்லஸ் மார்டன் ஆலோசனைப்படி தூய்மை பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் சமூக சேவகர் கண்ணபிரானிடம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இன்று சமூக சேவகர் கண்ணபிரான் தலைமையில் தொகுதி முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் கௌஸ்துவ பரணன், தொகுதி துணைத் தலைவர் சந்திரன் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் தூய்மை பணியை மேற்கொண்டனர். மேலும் பல்வேறு இடங்களில் அசுத்தமான இடத்தை சுத்தம் செய்து தூய்மை பணி மேற்கொண்ட ஜேசிஎம் மக்கள் மன்றத்திற்கு பொதுமக்கள் தங்களது நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கும்யூன் தட்டாஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகாம்பாள் சமேத அகோர வீரபத்ரர் ஆலயம் மற்றும் பால்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் 1ஆம் ஆண்டு நவராத்திரி விழா 9ஆம் நாள் கொலு வைத்து பூஜை செய்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் காமாட்சி வேடத்தில் சிறுமிகள் அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. 1ஆம் ஆண்டு நடைபெற்ற நவராத்திரி விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் ஸ்ரீகாந்த், ஆலய நிர்வாகம் மற்றும் நிர்வாக அதிகாரி தனபால் மற்றும் இளைஞர்கள் மற்றும் மகளிர்கள் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் தாம்பூலம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 9ஆம் நாள் உபயதாரர்கள் ஆனந்த், ரேணுகப்பிரியா, மஞ்சுளா, பாபு, சதீஷ்குமார், பிரேமா, ராஜேஷ், விஜயலட்சுமி, சத்யராஜ், சுதா, ராமமூர்த்தி, வசந்தா, நித்யதேவா, திவ்யா, மோகன், இளவேணி குடும்பத்தினர் செய்திருந்தனர். நிகழ்ச்சி நிறைவாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அனைவருக்கும்
முதலியார்பேட்டை தொகுதி அனிதா நகர் பகுதியில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆட்டோ சங்கம் சார்பாக ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. இதில் பச்சைவாடியம்மன் மக்கள் நற்பணி மன்றத்தின் நிறுவனரும் சமூக சேவகர் கர்ணா கலந்து கொண்டு பூஜை செய்த பின் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பெண்களுக்கு பரிசுகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஆட்டோவில் பயணம் செய்து ஆயுத பூஜையை ஓட்டுநர்களுடன் கொண்டாடினார். நிகழ்ச்சியில் பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர் விக்ரமாதித்தன், நிர்வாகி பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆட்டோ சங்க தலைவர் வடிவரசன், ஸ்டாண்ட் தலைவர் ரமேஷ் சிவா மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட மேல் சாத்தமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திருமங்கலீஸ்வர ஆலயத்தில் கடந்த 9 நாட்களாக நடைபெற்ற நவராத்திரி விழாவின் நிறைவு நாளான மகிஷாசுரனை வதம் செய்து வெற்றி கொண்டாடும் விதமாக அம்பாளுக்கு அபிஷேகம் மற்றும் ஆரத்தியை தொடர்ந்து அம்மனுக்கு ஆழம் கரைத்து சுற்றுதல் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை முன்வைத்து அம்மனின் அருள் பெற அம்மனிடம் மனமுருகி வேண்டினர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சுபமங்கல பிரசாதமாக புடவை, மஞ்சள், குங்குமம் மற்றும் அன்னப்பிரசாதமும் ஆலயம் சார்பாக வழங்கப்பட்டது. மேலும் 10ஆம் நாள் நவராத்திரி விழாவினை கார்த்திக் ராஜா அறக்கட்டளை நிறுவனர் அரிதேவன் மற்றும் SSN பாலிமர் நிறுவனர் பாரதிதாசன் ஆகியோர் உபயதாரராக ஏற்று நடத்தி கொடுத்தனர். இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முத்தியால்பேட்டை ஸ்ரீ ரேணுகா ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சமூக சேவகர் ராஜா சந்துரு கலந்து கொண்டு ஆட்டோக்களுக்கு பூஜை செய்து விழாவை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஆட்டோ சங்கத்தில் உள்ள நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் நலத்திட்டமாக எரிவாயு சிலிண்டர் அடுப்பு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களுடன் ஒன்று சேர்ந்து ஆட்டோ ஓட்டிக்கொண்டு தொழிலாளர்களுடன் ஆயுத பூஜையை கொண்டாடினார். முன்னதாக ஆட்டோ சங்க நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சமூக சேவகர் ராஜா சந்துருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆட்டோ சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ராஜா சந்துரு அறக்கட்டளை நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அம்மன் முதல் நாளில் இந்திராணி அலங்காரத்திலும், 2ஆம் நாளில் வராகி அலங்காரத்திலும், 3ஆம் நாளில் அன்னபூரணி அலங்காரம், 4ஆம் நாளில் கஜலட்சுமி அலங்காரத்தில், அதைத் தொடர்ந்து சந்தனலட்சுமி, கஜலட்சுமி அலங்காரத்திலும் அருள் பாலித்தார். அம்மன் சாமுண்டீஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு மகாதீபாராதனை காட்டப்பட்டது. இதற்கு முன்னால் துணை சபாநாயகர் பாலன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் MNR பாலன் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் உதவும் கரங்கள் ஓட்டுநர் சங்கத்தின் 1ஆம் ஆண்டு ஆயுத பூஜை மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இவ்விழாவில் 200க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் 150க்கும் மேற்பட்ட வாடகை கார்கள் ஒன்றிணைந்து கண்கவர் அணிவகுப்பாக காட்சியளித்தது. விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் தலைவர் பிரபாகரன், செயலாளர் யுவராஜ், பொருளாளர் ரகுராமன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் திருப்பணிக்காக பூமி பூஜை விழா ஜூன் மாதம் 8ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரணன்குமார் தலைமையில் நடைபெற்றது. சங்கராபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இந்த திருக்கோவில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த திருக்கோவில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை மாத தேர் திருவிழாவிற்கு இந்தியா முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கிறார்கள். ஸ்ரீ கூத்தாண்டவருக்கு மோகினி அவதாரத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையே நடைபெறும் தெய்வீக திருமணம் விழாவின் பிரதான நிகழ்வாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோவிலின் பூமி பூஜை கடந்த ஜூன் மாதம் நடைபெற்றது.
நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக ஆலயத்திற்கு தளம் அமைக்கும் பணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு தளம் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சாய்ஜி சரவணன்குமார் துணைவியார் அண்ணா பிரபாவதி, ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் உட்பட ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் உட்பட அனைத்து ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணிக்குழுவினர், முன்னாள் அறங்காவலர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் புதுச்சேரி கடற்கரையில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். கழகத்தின் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் நண்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பொதுச் செயலாளர் ராஜன், துணைத் தலைவர் நித்யானந்தம், பொருளாளர் செல்வகுமாரி, மாநில செயலாளர் ரவிக்குமார், தொகுதி பொறுப்பாளர்கள் காலாப்பட்டுக்குமார், நெல்லித்தோப்பு ஜெல்லிபாபு, உப்பளம் செல்வம், ஏம்பலம் முருகையன், முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்சயன், இதயவேந்தன், இதய சந்திரன், கலியபெருமாள், சுப்பராயலு, மகளிர் அணி தலைவி சோஃபியா, வேல் விஜயன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர், ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தேவஸ்தானத்தில் அமைந்திருக்கும் ஒவ்வொரு சுவாமி பெயர்களும் கருங்கல் மூலம் செய்யப்பட்டு பெயர் பலகைகள் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சிற்பி விஜயகுமாரன் திலகவதி குடும்பத்தினர் திருப்பணி குழு தலைவர் ரமேஷிடம் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் வழங்கினர். முன்னதாக கருங்கல் மூலம் செய்யப்பட்ட பெயர் பலகைக்கு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆயுத பூஜை விழாவினை முன்னிட்டு அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் ஆயுத பூஜை வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி திருக்காஞ்சி ஆண்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பவித்ரா வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. இதில் நிறுவனர் ராஜவேலு கலந்து கொண்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து ஆயுத பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்றார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கி ஆயுத பூஜை பரிசு பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சமூக சேவகர் பூக்கடை ரமேஷ், தமிழக வெற்றிக் கழகம் வில்லியனூர் தொகுதி தலைவர் பிரபு, பாஜக பிரமுகர் பிரபு, தொழிலதிபர் சக்திபாலன், சூர்யா மற்றும் புதுச்சேரி துணைத் தலைவர் ராஜேஷ், மண்வாசம் தலைவர் ஆறுமுகம், மெக்கானிக் அருள், தோ ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை அருகே கொளாத்தூரை சேர்ந்த சம்சுதீன், ரிஷி, மோகன், தீபக், அப்துல் அஜீஸ் ஆகிய 5 இளைஞர்கள் ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை கழிக்க சென்னையிலிருந்து மூணாருக்கு அதிகாலை காரில் புறப்பட்டு சென்றனர். கார் விக்கிரவாண்டி அருகே தேசிய நெடுஞ்சாலை வந்தபோது ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் வாகனத்தை ஓட்டியதால் கார் சென்டர் மீடியன் மீது மோதி பின்னர் எதிரே வந்த லாரியின் பின்பக்கத்தில் மோதியதால் கவிழ்ந்தது. விபத்துக்கு பின் கார் தீப்பற்றி எரிந்தது. இதில் முன்பக்கத்தில் அமர்ந்திருந்த தீபக், அப்துல் அஜீஸ் ஆகியோர் கண்ணாடியை உடைத்து காயங்களுடன் வெளியேறினர். ஆனால் பின்பக்க இருக்கையில் இருந்த சம்சுதீன், ரிஷி, மோகன் ஆகிய மூவரும் கதவுகளை திறக்க முடியாமல் தீயில் சிக்கி மூச்சு திணறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவலறிந்து வந்த விக்கிரவாண்டி காவல்துறையினர் தீயை அணைத்து மூவரின் உடலை மீட்டனர். காயமடைந்த இருவரும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். இந்த விபத்தை தொடர்ந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். புதுச்சேரி நாடார் உறவினர் முறை சங்கம் சார்பில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தலைவர் ராஜசேகர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பொருளாளர் பழனிவேல், துணைத் தலைவர் பூர்ணச்சந்திரன், துணை செயலாளர்கள் குருசாமி, தாமோதரன், பழனிவேலு, செயற்குழு உறுப்பினர் சுரேஷ், தங்கமணி, செயலாளர் மாரிமுத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுவை மாநில மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நலசங்கம் சார்பில் ஆயுத பூஜை விழா புதுச்சேரி கடலூர் சாலையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சங்கத்தின் தலைவர் அந்தோணிதாஸ் தலைமை தாங்கினார். செயலாளர் சத்தியமூர்த்தி, பொருளாளர் மருதப்பன்,
துணைத் தலைவர் முருகன், துணை செயலாளர் சிவக்குமார், துணை பொருளாளர் பார்த்திபன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் புதுவை மாநில மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர் நல சங்கத்தினர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாரால் பச்சை தமிழர் என்று அழைக்கப்பட்ட பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாள் திராவிடர் கழகம் சார்பில் நினைவு கூறப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட திராவிடர் கழக தலைவர் அன்பரசன் தலைமையில் கழக காப்பாளர் ராசு மாலை அணிவித்தார். நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் குப்புசாமி, விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்செல்வன், செயலாளர் சிவராசன், நகர கழக பொறுப்பாளர்கள் களஞ்சியம் வெங்கடேசன், ஊடகவியலாளர் ஆதி நாராயணன், திருநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டனர். செவாலியர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை புதுச்சேரி சார்பில் கருவடிக்குப்பத்தில் உள்ள சிவாஜியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாண்டியன் ஹோட்டல் உரிமையாளர் சங்கையா, அழகர், ராம்குமார், கணேசன், கல்வன், சின்னா, ராமர், பீட்டர், கௌதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.